வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விக்ராந்த், விஷ்ணு விஷால் இவங்களுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆகிருக்கிற லால் சலாம் படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படத்தோட கதை பற்றி பார்த்தீங்கன்னா, விக்ராந்த், விஷ்ணு விஷால் இவங்க ரெண்டு பேரும் இந்து முஸ்லீம்னு வெவ்வேறு மதங்களை சார்ந்தவங்களாக இருந்தாலும் கிரிக்கெட்டில் பெரிய அளவில் சாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் இவங்களோட மதவெறி இவங்க ரெண்டு பேரும் ஊருக்குள்ளே எப்பெல்லாம் சந்திக்கிறாங்களோ அப்பெல்லாம் சண்டை போட்டுட்டு முட்டிட்டு நிற்கிறாங்க. இந்த சின்ன சின்ன சண்டை அப்படியே வளர்ந்து வந்து இவங்க விளையாடுற கிரிக்கெட் மைதானம் வரைக்கும் வந்து சேருது. கிரிக்கெட் கிரவுண்டில் நடக்கிற இவங்களுடைய சண்டை பெரிய பிரச்சனையாகி அதுவே மத கலவரமாக மாறுது. போலீஸும் சம்மந்தப்பட்ட எல்லாரையும் கைது பண்ணுறாங்க. இவங்களுடைய கிரிக்கெட் வாழ்க்கையும் கேள்விக்குறியாகுது. இந்த பிரச்சனை எல்லாமே விக்ராந்தோட அப்பா மொய்தீன் பாய் என்ற பேரில் வர்ற படத்தோட ஹீரோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தெரிய வந்து ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்த சூப்பர் ஸ்டார் மத கலவரத்தை தடுத்து நிறுத்தினாரா, மறுபடியும் அவங்க ரெண்டு பேரை கிரிக்கெட்டில் அடுத்த லெவலுக்கு கூப்பிட்டு போனாரா, இந்த மத கலவரத்துக்கு பின்னாடி மதவெறியை தூண்டி விட்டவங்களை துவம்சம் பண்ணாரா இல்லையான்றதான் படத்தோட கதை. படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல படத்தோட மியூசிக் ஏஆர் ரஹ்மான். சாங்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, வித்தியாசமாக போட்டிருக்காரு. இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் பிஜிஎம்லாம் நம்ம டெய்லி கேட்குற முஸ்லீம் சாங்ஸு, இந்த மசூதியில் வர்ற அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு மாதிரி போட்டிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிஜிஎம்லாம் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். படத்தோட நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல படத்தோட கதையில் சும்மா பல திருப்பங்களை வச்சு பல ட்விஸ்ட்டை வச்சு ஒரு சஸ்பென்ஸை போட்டு சும்மா ஆடியன்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்டன் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு ரெண்டு பேருக்குள்ளே வர்ற மத கலவரத்தை ஜவ்வா இழுத்து ஒருத்தர் வந்து சரி பண்ணுறாரு. இவ்வளோ ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கிற ஒரு சப்ப கதையை தான் 8 வருஷமாக எழுதிட்டு இருந்திருக்காங்க. கொடுமை. அடுத்ததா தன்யா பாலகிருஷ்ணன். இவங்க ஒரு கன்னட நடிகை. சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் போடுது. அதாவது, தமிழ் மக்கள் எங்ககிட்ட தான் காவிரியும் கரண்ட்டையும் பிச்சை எடுக்கிறீங்க, அதையும் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊருக்கு வந்து ஆக்கிரமிச்சு நல்லா இருந்த ஊரையும் நாசம் பண்ணுறீங்க, நீங்கள் கெஞ்சறீங்க, நாங்கள் கொடுக்குறோம், ஏண்டா வெக்கமா இல்லையாடா அப்படின்னு சொன்ன ஒரு ஹீரோயினை தேடி பிடிச்சி கூப்பிட்டு வந்து இந்த படத்தில் நடிக்க வச்சுருக்காங்க. யார் சொல்லி நடிக்க வச்சாங்கன்னு தான் தெரியல. அடுத்ததா தம்பி ராமையா செந்தில். தம்பி ராமையா இவர் காமெடி சீன்ஸில் கூட கத்தி கத்தி பேசிட்டு அவரே சிரிப்பார், கேட்டால் காமெடி அண்ணுவார். இவரை கூப்பிட்டு வந்து எமோஷ்னல் சீன்ஸை பண்ண வச்சுருக்காங்க. சோகம் என்னன்னா, எமோஷ்னல் சீன்ஸில் கூட கத்தி கத்தி சாவடிக்கிறாரு. இப்போ செந்தில் எவ்வளவோ எதிர்பார்த்து வந்தா சூட் ஆகாத ஒரு கேரக்டர் கொடுத்து சோழியை முடிச்சிட்டாங்க. இப்படி படம் ஃபுல்லாக விறுவிறுப்பை கூட்ட போகிறான்ற பேரில் தேவையில்லாத கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ளே திணிச்சு வச்சுருக்காங்க. அடுத்ததா ரஜினியை விட ரொம்ப நேரம் இந்த படத்தில் வர்ற விக்ராந்த், விஷ்ணு விஷால். படம் ஓகேயா இருந்தாலும் இந்த படத்தில் நம்மளுடைய நடிப்பு எப்படி இருக்கான்றது தான் வரலாறு. சமீபத்தில் ப்ளூ ஸ்டார் என்ற படத்தில் அசோக் செல்வன், சாந்தனு ரெண்டு பேரும் கிரிக்கெட்டராக வருவாங்க. என்ன மாதிரியான நடிப்பு! நாமளே நம்மளை ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அப்படி ஒரு ஃபீல், சும்மா பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துலையும் எதிரில் வர்ற ரெண்டு கிரிக்கெட்டராக வராங்க. ஆனால் என்ன பிரயோஜனம்? எலியும் பூனையுமா, பாம்பும் கீரியுமா, சும்மா அனல் பறக்க வேண்டாவா? இங்கே என்ன பிரச்சனைனா, ஒரு ஆக்ரோஷமான சீன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு எமோஷனல் சீனாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபைட் சீனாக இருக்கட்டும், எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. சுத்தமாக நடிப்பே வரல இவங்க ரெண்டு பேருக்கும். பேட் சாய்ஸ். எனக்கு தெரிஞ்ச டைரக்டருக்கு இவங்க கிட்ட இருந்து நடிப்பை வாங்க தெரியலையா, இல்லை உண்மையிலேயே நடிக்க தெரியலையான்னு தான் தெரியல. அடுத்ததா படத்தோட மெயின் ஹீரோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். மறு வச்சுக்கிட்டு மீசையை முறுக்கிட்டு லுங்கியை கட்டிக்கிட்டு குனிஞ்சு சொல்லுங்க ஏஜமா அப்படின்னு சொல்கிற கபாலின்னு நினச்சியாடா, அதை அப்படியே காப்பி பண்ணி வெள்ளை வேட்டி சட்டை கட்டிக்கிட்டு அல்லாஹூ அக்பர்னு 5 வேளை நமாஸ் பண்ணிக்கிட்டு சாந்தி சமாதானம்னு பேசுகிற மொய்தீன் பாயின்னு நினச்சியாடா அப்படின்னு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கானுங்க. பிரில்லியன்ட் இல்லை? ஸ்லோ மோஷன்ஸில் காட்டி வேகமாக பஞ்ச் டைலாக் பேச வச்சு இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்து சலிச்சு போனது தான். என்ன மற்ற படங்களில் பண்ணதான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த முஸ்லிம்ஸ் போடுற குல்லாவை அடிக்கடிக்கு போட்டு பண்ணியிருக்காரு, அவ்வளோதான் வித்தியாசம். இவரை இன்ட்ரோவில் காட்டும் போது இருந்த கொஞ்சம் பரபரப்பும் அடுத்தடுத்து இவரை காட்டும் போது சுத்தமாக இல்லை. அப்புறம் இவரை யாரும் சங்கின்னு திட்டாதீங்கப்பா, ஏன்னா அதான் முஸ்லீமாக ஒரு படம் நடிச்சிட்டார்ல, இது போதாதா? ஆடியன்ஸாக அந்த அளவுக்கு முட்டாளாக நினச்சிட்டு இருக்காங்க. கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறேன்னு சொன்னார், அவ்வளோதான். ஹேட்ஸ் ஆஃப் மோடிஜி, நியூ இந்தியா இஸ் பார்ன் அங்கே ஆரம்பித்து நாடாளுமன்றத்தில் செங்கோலை வச்சுட்டாராம். தமிழர்களுக்கே பெருமை சேர்த்த மோடி அப்படின்னு எவ்வளோ முட்டு, எவ்வளோ சொம்பு! மதத்தையும் மத நம்பிக்கையும் மனசில் வை, மனித நேயத்தை அதுக்கும் மேலே வை. மணிப்பூரில் அம்மனமாக அடித்து ஓட விடுறான், கொலை பண்ணுறான். சிஏஏ சட்டத்தை அமல்படுத்தியே தீர்வுன்னு ஒத்த காலில் நிற்கிறான். அயோத்தி ராமர் கோயில் திறக்கிற அன்னைக்கு கிறிஸ்டியன் சர்ச்சு மேலே ஏறி மேலே இருக்கிற சிலுவையை உடைச்சி ராமர் கொடியை நடுறான்.
இப்படி நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குது. ஏதாவது ஒன்றுக்கு குரல் கொடுத்துருப்பியா? இல்லைல்ல, அப்புறம் என்ன எம்முக்கு பஞ்சு கேட்குது? இதே படத்தை வேற ஒரு டைரக்டர் எடுத்திருந்தா உண்மையிலே ரஜினிகாந்த் இந்த படத்தில் நடிச்சிருக்க மாட்டார். ஆனால் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் தான் பொண்ணு எப்படியாவது ஜெயிச்சிடணும், அந்த படம் நல்லா கல்லா கட்டணும்ன்ற ஒரே காரணத்தால் பிஸ்னஸை மட்டும் மைண்டில் வச்சுட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? அவரே மேடையில் சொல்லிட்டாரு, எனக்கு டப்பு தான் முக்கியம்னு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி தாண்டா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மதம் சார்ந்த ஃபீல் குட் மூவி, ஒரு நல்ல படம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா சசிகுமார் நடித்த அயோத்தி படத்தை மறுபடியும் பாருங்கள். அதை விட மனித நேயம் மிக்க ஒரு படமே கிடையாது. அதை விட்டுட்டு இந்த கன்றாவியான படத்தெல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கடைசியாக மனித நேயத்தை மட்டும் நெஞ்சில் வை, மற்றது எல்லாத்தையும் வை, தப்பில்லை.